ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் தமிழில் சொல்கிறதெல்லாம் அப்படியே இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த டெய்லி யூஸ் சென்டென்சஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், நேரம் போயிட்டே இருக்கு. Time is running out. நானும் இதே தான் நினச்சிட்டு இருந்தேன். I am thinking the same. சாக்கு போக்கு சொல்லாத. Don't make excuses. இது ரொம்ப அபத்தமாக இருக்கு. It's ridiculous. பால் பொங்கி வழிஞ்சிருச்சு. The milk boiled over. விலை உனக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். It's easy on your pocket. போனது போனதாகவே இருக்கட்டும். Let bygones be bygones. உன் தம்பியை கேட்டதா சொல்லு. Convey my regards to your brother. எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. I'm used to it. இங்கேருந்து உன் ஸ்கூல் எவ்வளோ தூரம்? How far is your school from here? உன் காஃபி ஆறிட்டு இருக்கு. Your coffee is getting cold. வாயில் சாப்பாடை வச்சுட்டு பேசாத. Don't talk with your mouth full. எனக்கு பல்லு கூசுது. I have a tooth sensitivity. என் பக்கத்து வீட்டு சேவல் கூவிக்கிட்டே இருக்கு. My neighbor's rooster is crowing continuously. ராஜநாகம் படம் விரித்தாடும். The king cobra spread its hood. இது எல்லாம் சகஜம்தான். It's all in the game. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. Where there is will, there is a way. இந்த குட்டி குட்டி சென்டென்சஸ்லாம் நீங்களும் தமிழில் சொன்னோன்னே டக்குன்னு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் பேசுகிறதுக்கு இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். I'll meet you in the next lesson. Thank you. Bye. Bye.